சரி, இப்போ உள்ள ஆட்சியாளர்கிட்ட உங்களுடைய குறைக்கு வேண்டுது அதாவது கோரிக்கை என்ன வைக்கிறீங்க? கண்டிப்பா இப்ப இருக்கிற ஆட்சி வந்து சரியில்லை. மக்களுக்காக எதுவும் செய்யற மாதிரி எந்த கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட்டும் கிடையவே கிடையாது. பொதுவா வந்து ஆட்டோ டிரைவருக்கு எதுவுமே செய்யற மாதிரி இல்லை. ஆட்டோ டிரைவரை விட்டுருங்க. மற்ற மக்களுக்கு பொது மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் வாக்குறுதியோட கொடுத்த வாக்குறுதியோட முடிஞ்சிச்சு. எதுவுமே செய்யல. எந்த ஒரு நல்லது கெட்டதும் செய்யல. மெட்ராஸ் சிட்டி உள்ள சிஎம் போற ரோடு தவிர வச்சு சிட்டிக்குள்ள போய் ஒரு சந்தா போய் பார்க்க சொன்னேன். ஒரு சந்தமும் பள்ளமும் மேடுமா தான் இருக்கு. ஒண்ணுமே செய்யல. தோன்றாங்க அப்படியே போட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரா லைனா தோண்டினே வராங்க, போட்டு போயிடுறாங்க. மக்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு இந்த ரோடை தோண்டி போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மக்கள்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மாற்று ரூட்டை நாங்களே சொல்லி அனுப்போம், இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்ட்டு. அதனால இந்த அரசாங்கத்தை விட்டு மாற்று அரசு வரணும், மாற்றங்கள் வரணும்னு நாங்க நினைக்கிறோம். வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னாலும் இந்த அரசு வந்து ரொம்ப மக்களை பாதிக்க வச்சிடுச்சு. இதை வச்சு அவங்க அடுத்து வந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்வாங்கன்னு எங்க மனசுல படுது. அதனால மாற்று அரசு கண்டிப்பா தேவை. ஒரு பொங்கலுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்கள் தமிழர் திருநாள் பொங்கல், அந்த பொங்கலுக்கு வந்து அவங்க 2500 கொடுத்தாங்க ஏடிஎம்கே பீரியட் இருக்கும்போது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாலினும் கனிமொழியும் மீட்டிங் போட்டு 2500 கொடுக்குறாங்களா, அங்கே அப்பம் போட்டு போனமா கொடுக்குறாங்க, மக்கள் வரி பண்ணு தானே கொடுக்குறாங்க, 5000 ரூபாய் கொடுக்கலாம்ல அப்படின்னு இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க பேசுனாங்க. ஆனா இவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா கூட தரல. பொங்கலுக்கு 1 ரூபா கூட தரல. 4 வருஷமா எதுவுமே தரல. 4 வருஷமா இப்போ இருக்கிற 6 மாசம் இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் தராங்க. ஏன்னா 4.5 வருஷமா இல்லாம இப்பயா அது கொடுக்குறீங்க? 4 வருஷமா கொடுக்க வேண்டியது தானே. எவ்வளவு ஏழை பாழிங்க இருக்குது. எங்களோட ஆட்டோ வட்டி போடுறோம். முடியாதவங்க பிளாட்பார்த்துக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே முடியாத வயசானவங்கலாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க அதை கொடுக்கலாம் இல்லை. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா 100க்கு 100 எல்லாமே செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அது எந்த விதத்துல நியாயம்? யாருக்கு செஞ்சிருக்காங்க? யாருக்குமே செய்யல. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் செஞ்சினாங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் செஞ்சுக்கினாங்க. எங்களை அந்த ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரத்தை இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நசுக்கிடுச்சு. சொல்ல போனா ரொம்ப வாழ்வாதாரத்தை ரொம்ப நசுக்கிடுச்சு. நாங்கெல்லாம் இதுலதான் எல்லாமே நாங்க செய்யணும். எங்க பொண்டாட்டி பிள்ளைகளை இதுலதான் காப்பாற்றணும்.